அனைவருக்கும் வணக்கம். நான் மைலேஷியல் மார்க்கெட்டிங்கில் எஸ்இஸ் லீடராக ஒர்க் பண்ணுறேன். ஜி விஜயகுமார் என்னுடைய பெயர். நம்முடைய விவசாய ப்ராடக்ட்டில் வந்து பூவஸ்திரா அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் செடி. இப்போ நான் தரையில் நிற்கிறேன். என்னுடைய ஹைட்டை விட ரொம்ப ஹைட்டாக இது இருக்குது பார்க்கலாம். இது வந்து நான் பூவஸ்திராவை போட்டு அதுக்கு மேலே இது ஒரு 4 கொத்தரக்காய் செடி மட்டும் போட்டேன். இது என்னுடைய உயரத்துக்கு மேலே நிற்குது. காய் ஜடையாக பிடிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் கொத்தரக்காய் காமிக்கிறேன். இந்த செடி மொத்தமே கொத்தரக்காய் தான். உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தமே கொத்தரக்காய் தான் பாருங்கள். ஃபுல்லாக செடி பூரா கொத்தரக்காய். ஒரே ஒரு செடியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே அந்த கொத்தரக்காய் அப்படின்றது இது நல்லா ஜடையாக இருக்குது. அதனால் பார்த்தோம்னா அந்த பூவஸ்திரான்றது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. இது எல்லாருமே பயன்படுத்தி இந்த கொத்தரக்காய் செடி மட்டும் இல்லை, நம்ம நெற்பயிருக்கு பயன்படுத்தலாம், மணிலா செடிக்கு பயன்படுத்தலாம், மரங்கள் மாமரங்கள் தென்னை மரம் அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், காய்கறி தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் பார்த்தா பூந்தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். எல்லாமே நல்ல ரிசல்ட். நெற்பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதனால் அடிவரமாக பூவஸ்திரா பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.